KK, LMNP, Q, RST, VUW, XYZ. ஒன்றாம் கிளாஸ்லேயே கற்றுக் கொடுத்தாங்க அந்த காலத்தில். 8வது வருஷம் எஸ்எஸ் மாதிரி அந்த காலத்தில் ஸ்ரீநகர் ஹைஸ்கூல் விட்டாருமா ஏரில் குச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன போய் வீட்டில் போய் சொல்லிட்டு இவ்வளோ முடியிருக்கும். அந்த காலத்தில் இவ்வளோ முடியிருக்கான்னு ஏரில் குச்சிட்டு வீட்டுக்கு போனான் எங்கள் அக்கா. முடி பண்ணி அடின்னு அடிப்பேன் எங்கள் அக்கா. முட்டாள்தனமாக இந்த காலத்தில் 8வது வருஷம் எஸ்எஸ் படிக்கும் மாதிரி முட்டாள்தனமாக இருந்துட்டு. அது அப்போ நர்சரி ஸ்கூல் 1ஆம் கிளாஸ் படித்து வந்தது சொல்ல பாப்பம்மா நர்சரி ஸ்கூல் நர்சரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. என்ன ஆயா வேலைக்கு நர்சரி வேலைக்கு சேர்த்துட்டாங்க. இந்த குழந்தைங்க எடுக்க வைக்க புலம்புற ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் தான் சின்னி விட்டு இட்டுன்னு போனாங்க. சின்னி குழந்தை பிறந்தது அப்போ. அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு பார்த்தேன். ஏன்னா 8வது 1ஆம் கிளாஸ் படித்து 2வது மாறினேன். அந்த மாதிரி ஏரியில் குச்சிட்டு ஸ்கூலுக்கு போகாது. ஸ்கூலுக்கு போக மட்டும் போட்டு பனங்கல் பார்க்கு தெரியுமா உனக்கு? ஸ்ரீநகர் ஸ்கூல் பனங்கல் பார்க்கு. ஸ்கூல் போகிறேன் 10 பசங்களோட பனங்கல் பார்க்கில் அழிப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வீட்டில் போய் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் அடிப்பான். ஸ்கூலுக்கு போகிறேன் போய் சொல்கிறேன் இவ்வளோ முடி போட்டு அடிப்பான். இந்த சேர்த்து அந்த கதவு போடு இப்படி வரவங்க இச்சுட்டு இருக்கும். கதை பாரு கொஞ்சாண்டு இருக்கு. அங்கே இருக்கும் அந்த அடையாளம். எங்கள் அண்ணன் கதவு உண்டு இருக்கும்போது ரெட்டை கதவு பிடிச்சின்னு கது போட்டு அச்சாம்பாரு. விளையாட்டு வரேன் ஸ்கூலுக்கு போகாது அப்படின்ட்டு அச்சாம்பாரு. அந்த ரெட்டை கதவு ஜாயிண்ட் ஆகி அப்படியே பேத்துக்கிச்சு செதை. எனக்கு பாவி நீ என்னதான் ஆகி கண்டபடி சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற எங்கள் அம்மா. அந்த மாதிரி தான் வளர்த்தாங்க. இல்லை எங்கள் அம்மா சரித்து வளர்த்தா நான் ஸ்கூலுக்கு போகாத அநியாயம் பண்ணிட்டேன். எங்கள் அண்ணன் திட்டமாக வளர்த்தான். எங்கள் அண்ணன் ஒரு அடி அச்சாண்ணா பயந்துக்கின்னு ஸ்கூலுக்கு போவேன். வேலைக்கு போவேன். ஒரு அண்ணன் ஒரு அக்கா அவ்வளோதானா? ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு அக்கா அவ்வளோதான். எனக்கு பிற்பாடு 2வது பிறந்தது. குணத்தை இருக்கும்போது சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டோம். சிங்கப்பூரில் பிறந்தவன் நான். மலேசியா சிங்கப்பூர் மலேசியா பிறந்தவன். எனக்கு பேர் இந்த ஊரில் வைக்கிறேன். எனக்கு பேர் அங்கே போலீஸ்காரன் பெதான்னுவாங்க. போலீஸ்காரன் அங்கே போலீஸில் போய் எழுதி வைக்கணும். குழந்தை பிறந்தா மலேசியாலையா 5 நாள் குழந்தை. மலேசியாலையா? சிங்கப்பூரில் தான் அங்கே பிறந்தது. நான் போலீஸில் எழுதி வைக்கணும். குழந்தை பிறந்தா போய் எழுதி வச்சா 5 நாள் குழந்தை போய் சொன்னாக்க இன்னும் பேர் வைக்கிற அப்படின்னு சொன்னான். அந்த போலீஸ்காரன் வச்சா எனக்கு பேர். நீங்கள் யாரை வைக்க வேணா நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி அப்படின்னு அவன் வச்சான். அந்த பேர் ரொம்ப நாள் வேலைங்க இருந்தது. அதுக்கு பிற்பாடு முனேஸ்வரன் மேலே இருக்கிறதுனால முனேஸ்வரன் ரொம்ப நாள் இருந்தது. இப்போ இல்லை. தண்ணி முனேஸ்வரன் இருக்கிறதுனால முனியம்மான்னு பேர் வச்சு அப்புறம் நம்ம பார்வதின்னு பேர் வச்சாங்க. முனேஸ்வரன் மேலே இருந்தது. அப்பப்போ வந்துடும் சாமி வந்துடும். அப்போ அந்த நாளில் சாமி எந்த பேய் பிதல் வரும் அதில் படுத்துங்கிறாங்க. சத்தியாந்த வீட்டில் சோஃபாவில் படுத்துங்கிறாங்க. ஊஞ்சலில் படுத்துங்கிறாங்க. கீழே பாய் போட்டு படுத்துங்கிறாங்க. அங்கே ஆளில் சத்தியாந்த வீட்டில் திடீர்னு சாமி கட்டை எடுத்துக்கின்னு அடின்னு அடிச்சு சேர்த்து ஏதோ காற்று வந்துடுச்சு அந்த வீட்டில். அப்பப்போ முனேஸ்வரம் வரும். அப்பப்போ இது பண்ணோம். அப்பப்போ முனேஸ்வரம் வந்துக்கினே இருக்கு. ஆயா கும்பிடுவாங்க. இப்போ முனேஸ்வரனும் வரத்துல. இப்போ ஒன்றும் வரத்துல ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் போச்சு. எல்லாம் சாமி போச்சு.
அது அங்கே மலேசியாவில் பாக்கு தோட்டம்லாம் இருந்ததுல உங்களுக்கு? என்ன பாக்கு தோட்டம், பார்க்க பாக்கு தோட்டம், பாக்கு தோட்டம், பார்த்துருங்க. பாக்கு தோட்டம்லாம் இருந்ததே மலேசியாவில். ஆ உங்கள் பெரியப்பாவை சித்தப்பாவை யார் வச்சுருந்தாங்களே? சரி. மலேசியாலேருந்து வந்துட்டீங்களே, மலேசியாவில் பாக்கு தோட்டம் வச்சுருந்தீங்களா? பார்க்குண்ணா பாக்கு வெத்தலை பாக்கு தோட்டம் இருந்தது சொன்னீங்கல்ல. வச்சுருமா. அப்புறம் அந்த இதெல்லாம் சொத்தெல்லாம் அவங்களே எடுத்துக்கினாங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தரல அப்படியே அமுச்சு விட்டாங்க. பார்க்கு அது சொல்ல தோப்பு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பெரிய தோப்பு, பாக்கு மரம், வெத்தலை மரம். அந்த பாக்கு மரத்துலேயே வெத்தலை கொடி, பாக்கு வெத்தலை எல்லாம் வியாபாரம் ஆகும். செடிங்க, பூ செடிங்க, காய்கறிங்க, நல்ல வியாபாரம், நல்ல காசு. திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து இந்த ஊரில் வந்து எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாம் பார்த்துட்டு திருப்பின்னு வந்துட்டார் சிங்கப்பூருக்கு. எங்களை விட்டுட்டு வந்தார். அதனால் வந்துட்டார். வந்து ஒரு மாதம் 2 மாதம் நல்லா கேட்டார். உடனே திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். செத்துட்டு இங்கே எப்படி நம்ம பிள்ளைங்கள வச்சுக்கின்னு எப்படி இருக்கிறது? எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், நான், வயிற்றில் ஒரு குழந்த, புள்ள வயிற்றில் பொண்ணு வச்சாட 8 நாள் பயணம் வரணும் கப்பலில். இந்த காலத்தில் பிள்ளைங்க 1/2 மணி நேரத்தில் வந்தது. 8 நாள் பயணம் கப்பலில் வந்து மெட்ராஸ் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க வண்ணார்பேட்டில். அங்கே இருந்துட்டு அப்போ நான் வண்ணார்பேட்டில் எங்கள் தாத்தா ஆயா எல்லாம் எங்கள் சின்ன ஆயா பெரிய ஆயா எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லாம் இருக்கிறாங்க ஊரில் திருமணியில். அப்போல்லாம் அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. திருமணி வந்தவாசி வந்தாச்சு பக்கத்தில் ஆரணி பக்கத்தில், ஆரணி அதுவும் கிட்ட, ஆரணி பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் 8 மைல், ஆரணிக்கு 5 மைல், 5 மைல் 4 மைல் ஆரணி. ஆற்றுல தண்ணி போகும், தண்ணியில் நீந்திக்கின்னு ஆரணிக்கு வரணும். ஆரணிக்கு வந்தால் திருமணிக்கு வரணும். தண்ணி வெள்ளம் போகும், தண்ணி போகும். எங்கள் அண்ணன் தோல் மேலே தூக்கின்னு அந்த பக்கம் போய் மாட்டு வண்டியில் ஏற்றின்னு அப்புறம் வேலூருக்கு போவோம். வேலூரில் இருந்து ரொம்ப நாள் இருந்தோம். இவ்வளோ வயசு இருந்தாலும் 50 வயசு. வேலூர் எவாகேசன் சண்டை இருக்குல்ல, தெரியுமா? எத்தனை வருஷம் அது எவாகேசன் சண்டை வந்து? இவ்வளோ வயசு. எவாகேசன் சண்டை வரும்போது மூலிகை ஒழிஞ்சுக்குவாங்க. மூலிகை ஒழிஞ்சுக்குவாங்க. சோரங்க கட்டி சோரகத்தில் ஒழிஞ்சுக்குவாங்க. ஜெர்மனியை குண்டு போடுறோம். நம்ம நாட்டில் இந்த மெட்ராஸில் குண்டு போடுறோம். மூலிகை குண்டு போடுறோம். அதனால மூலிகை சோரங்க கட்டி ஒழிஞ்சுக்குவாங்க. சில பேர் நாட்டு மரம் போயிடுவாங்க. எங்கள் தாத்தா வண்டி மாட்டு கட்டி வண்டி மாட்டி பஸ்ஸுக்கு போகாது, வண்டி மாட்டி இட்டு விட்டாரு. திரும்பி இந்த கதையை சொன்னால் பெரிய ராமாயணம். கதையை சொன்னால் ராமாயணம் சொல்லுங்க. வண்டி மாட்டு இவ்வளோ இருக்கும்போது வண்டி மாட்டி வச்சு இட்டு விட்டாரு கட்டி. பஸ்ஸுக்கு போகாது. 3 நாள் பயணம் போகணும் வண்டி மாட்டி வச்சுக்கின்னு. போயிட்டு திருமணியில் இருந்தோம். திருமணியில் இருந்து நல்ல நீர் இருக்குது எங்கள் தாத்தாவுக்கு. நல்ல நீரை வச்சுக்கின்னு. அம்மாவோட அப்பாவா? அம்மாவோட அப்பா. அம்மா அம்மாவோட அப்பா. அம்மா சித்தப்பா பிள்ளைங்க. சித்தப்பா பிள்ளைங்க ரொம்ப இருக்குது. சித்தி எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி. இப்போலாம் கீழே இப்போ சில பேர் இருப்பாங்க, சில பேர் போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் வயசாகி போயிருக்கும். கதை சொன்ன பெரிய ராமாயணம். அப்புறம் எப்படி வண்ணாரப்பேட்டை வந்தீங்க? எங்கே வண்ணாரப்பேட்டை திருமலை இருந்தோமா. அப்போ அங்கேருந்து வேலூருக்கு வந்துட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு பிடிக்கல நாட்டு பழம். அது பெரிய ஆறு. எங்கள் அக்காவுக்கு பிடிக்கல. நல்லா சேகப்பு அழகாக இருக்கும் பொம்மை மாதிரி. நாட்டு பழம் பிடிக்கல அதுக்குமே. அது ஏன்னா சிங்கப்பூரில் இருந்ததில்ல பெரிய பொண்ணு வரைக்கும் நாட்டு பழம் பிடிக்கல. எங்கள் அண்ணன் வந்து சித்தப்பா கிட்ட வரலாம். எங்கள் அண்ணன் எங்கள் கிட்ட வரல.
சித்தப்பாக்கிட்டே இந்த சித்தப்பாக்கிட்டே வேலை பார்த்துக்கின்னு அண்ணன் பேர்? பாலகிருஷ்ணன். 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 உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் அது மறந்தது. எங்கள் தாத்தா பேர் ஐயாதோரை. எங்கள் ஐயாதோரை எங்கள் தாத்தா பேர். எங்கள் அப்பா பேர் மறந்து. அம்மா பேர்? அம்மா பேர் எல்லம்மா. எல்லம்மா ஞாபகம் இருக்கு. எல்லம்மா. அப்பா பேர் தான் மறந்துச்சு. மறந்துட்டேன். பெருமாளா? மறந்துட்டேன். என்னமா யோசிங்க. அண்ணன் தம்பிங்க 3-4 பேர் அண்ணன் தம்பிங்க. சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அங்கே வண்ணார்பேட்டை ஆர்பாரில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஆர்பாரில் வேலை செய்யறதுனால எங்கள் அண்ணன் 8வது வரைக்கும் படித்தான். அதுக்கு மேலே படிக்கிற எங்கள் சித்தப்பா ஆர்பார் வேலைக்கு கூட வச்சுக்கினான், மூட்டை சமைக்கிற வேலை. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ணன். எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ இது பண்ணி அப்போ தான் ஒரு இடம் வந்தது. எங்கள் வீட்டுக்காரர் வந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அக்கா வயசாகி வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இலக்கேசன் சந்தைக்கு போய் அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகலை. எங்கள் அக்காவுக்கு சின்ன வயசு தானே. நான் எம்பிட்ட இருக்கிறேன். மன்னார்பாடு இது நாட்டு வாழை எங்கள் அக்காவுக்கு பிடிக்கல. டவுன்லேயே வாழ்ந்தது சிங்கப்பூரில். பிடிக்கல. வேலூருக்கு வந்துட்டோம். வேலூர் மெட்ராஸ் மாதிரி இருந்து இப்போ இன்னும் ரொம்ப மோசமாக போச்சு. அப்போ கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். வேலூரில் ஆனைக்கொடுத்தா கோயில் பக்கத்தில் ஆனைக்கொடுத்தா கோயில். ஆனைக்கொடுத்தா கோயில் என் பேர். வேலூர்லையா? வேலூரில் யானை இறங்காத கோயிலும் அது இது. அந்த குளத்தில் அவ்வளோ பேர் இது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரோடு. அந்த ரோட்டில் 2 பொண்ணு வயசு நல்ல வயசு இது வயசு நல்ல வயசு 17-22 வயசு இருக்கும். யோகா மங்களம் 2 பசங்க வயசு பாப்பாடு பொண்ணு. ஷூட்டிங் இன்னும் இப்போ கூட பழைய படம் பார்த்து அதில் நடிக்க அந்த பொண்ணு. அவங்க வீட்டில் எப்படி இருப்பேன் நான். அவங்க வீட்டில் அடிக்கடிக்கு போய் அந்த ஷூட்டிங் நடிக்கிறத போய் பார்ப்பேன். வேடிக்கை பார்ப்பேன். என் கதை ஏன் சொல்கிறேன். கதை சொன்னேன் போய் செஞ்சுப்போம் போய் செஞ்சிடும். வண்ணாரப்பேட்டை எப்போ வந்தீங்க? வண்ணாரப்பேட்டை எங்கள் அண்ணன் ஆர்பார் வேலைக்கு போவார்ன்றத அட்வான்ஸ் ஆகிப்போச்சு, பழக்கமாகி போச்சு. அப்புறம் எங்களை வர வச்சுட்டான் வண்ணாரப்பேட்டைக்கு. வர வச்சு அவன் வண்டி மாட்டி வச்சு சம்பாதிக்க ஆரம்பித்தான். சித்தப்பா கூட எங்கள் அப்பா. உங்கள் அம்மா வந்துட்டாங்களா? எங்கள் அப்பா கூட பிறந்தவ தம்பி சித்தப்பா. சித்தப்பா தான் வச்சு பழக்கம் பண்ணார் எங்கள் அண்ணனை. அப்போ 18-20 வயசு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு. சம்பாதிக்க சொல்ல நீ ஏன் அங்கே இங்கே இருக்கிறீங்க, இங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை எங்கள் 2 பேரையும் வர வச்சுட்டோம். எங்கள் அக்காவை என்னையும் எங்கள் அம்மாவையும் வர வச்சுட்டோம். வர வச்சு வண்ணாரப்பேட்டை இருந்தான். அதில் நடுப்புற இந்த மாதிரி ஏழாயிரம் சண்டை வந்தேன். அதுக்கு போயிட்டு ரோடு போட்டு ரோடு கழிஞ்சு அந்த நாட்டு மரம் பிடிக்காது எங்கள் அக்காவுக்கு. வேலூரில் வந்து வேலூர்லேருந்து திரும்பி வண்ணாரப்பேட்டை வந்துட்டோம். வண்ணாரப்பேட்டை வயசுக்கு வந்துச்சு. வயசுக்கு வந்து நல்ல வயசு பொண்ணு நல்லா அழகாக இருக்கும். சேர்ப்பா உங்களுக்கு தெரியுமே பெருமை வயசில் நல்லா அழகாக இருக்கும். அப்போ தான் இந்த பொண்ணை பார்த்து அவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணிக்கினார். பண்ணிக்கின அதுக்கு 8 வருஷம் 9 வருஷமாக பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லைன்ட்டு நான் வயசுக்கு வந்தேன். வயசு 2 வருஷம் வரைக்கும் இருந்தேன். யாராரோ கேட்டாங்க. இந்த மாருக்கு வந்தது எங்கள் மாமா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா பிள்ளை இந்த தேனாப்பேட்டில். அவங்க தம்பி கேட்டாங்க என்ன வயசுக்கு வந்துட்டேன். தம்பி கேட்டாங்க. இவர் கொடுக்க மாட்டேன் கோவம் பண்ணிக்கின்னு பொன்னேரிக்கு போயிட்டாரு. பொன்னேரியில் நிறைய நிலம் வாங்கி விட்டு வச்சுக்கிறாரு. கடை ஜவுளி கடை 2 கடை, தைய கடை 1 கடை, தைய மிஷினு ஜவுளி கடை மாடியில் இருக்கு. எல்டாம்ஸ் ரோடு பிடிக்கும். எல்டாம்ஸ் ரோடு வண்ணாரப்பேட்டை மாடியில் இருக்கும். எதிர்க்க ஜவுளி கடை மாடடி கடை பக்கத்தில் கோயில்நாடு ஹோட்டலு
ரோடு நிறைய மெயின் ரோடு. அதுக்கு 9 வருஷம் 8 வருஷம் பிள்ளை இல்லை எங்கள் அக்காவுக்கு. அதனால என்னை எங்கெங்கே கேட்டாங்க. அது கொடுக்க விட்டாலே எங்கள் மாமா கொடுக்க விட்டாலே வம்பு அடிச்சு கோச்சிங்கிட்டு போயிட்டாரு. எங்களெல்லாம் விட்டுட்டு பொன்னேரிக்கு போயிட்டாரு. நல்லா இருந்தாங்க பொன்னேரிக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எல்லாம் மூழ்கி தீட்டு புத்தி சொல்லி வேற ஒருத்தரை கொடுத்துக்க நல்லா இருக்கு. ஏன் பிள்ளை இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து எதோ பார்த்தா சரி ஆகிடும். எதுக்கு அப்படி எதேதோ கேட்டாங்க, எதோ சொன்னாங்க. இல்லை இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா முடியாது அப்படின்னு. அப்புறம் எந்த திருப்பி கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து 1 வருஷத்துக்குலாம் சத்தியாண்டி தெரிச்சான். 1 வருஷத்துக்குலாம் சத்தியாண்டி. அதுக்கப்புறம் சத்தியாண்டி. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தது. 2 வயசு இருந்தது. சேதீஸ்வரி பேர். சேதீஸ்வரி. சேதீஸ்வரி.